தெளியும் அவரே சிவசித்தர் தாமே. சித்தர் சிவலோகம் இங்கே தெரிசித்தோர் சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கொண்டோர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. 1457வது மந்திரம் 7வது அத்தியாயமாகிய யோகத்தில் 5வது தந்திரத்தில் திருமந்திரத்தில் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். உண்மையிலே ஒரு யோகம் அப்படின்றதுக்கு இந்த பாடல் அருமையான பாடல் தான். நெறிவழியே சென்று நேர்மையில் ஒன்றி தரி இருந்தாற்போல தம்மை இருத்தி சொறியினும் தாக்கினும் நுண்ணென்று உணரா குறியறிவாளர்க்கு கூடலும் ஆமே. யோகத்தினுடைய உச்ச நிலைக்கு போகும்போது எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த பாடல். அட்டாங்க யோகங்களை பத்தி பேசியிருக்கிறோம், பல முறைகளை சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த யோகம் அப்படின்ற இந்த அத்தியாயத்துல என்ன சொல்ல வருகின்றார் அப்படின்னம்னா, நெறிவழியே சென்று நேர்மையில் ஒன்று. ரொம்ப ஒன்னும் ஆணித்தரமா மண்டையில அடிக்கக்கூடிய வார்த்தைகள். நெறிவழி அப்படிங்கும்போது ஆன்மீக குருவாக காட்டப்பட்ட வழி, எப்படி செல்லணும் அப்படின்றது பிசிறு தட்டாம பேலன்ஸ் பண்ணி எந்தவித டவுட்டும் இல்லாம டிராவல் பண்றது, அதான் நெறிவழி. அதோட இல்ல, அங்க ஒன்றுன்றாரு, எப்படி நேர்மையாக. அப்ப நேர்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த இடத்துல ஒருமுகப்படுறது. பண்டல் ஆஃப் டாக் தான் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே. இதுல ஒன் ஃபோக்கஸிங் ஆஃப் தாட் கொண்டு வர்றது தான் இட்ஸ் எனார்மஸ் பவர்ஃபுல் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த எண்ணங்களை எல்லாம் டிடாக்ட் பண்ணி ஒரே ஃபார்ம்ல அடக்கி அந்த இடத்துல நம்ம சிவபெருமான அல்ல இறைவனை உணர வைக்கிறது அப்படின்னு இருக்குது பாருங்க. அதுதான் யோகத்தினுடைய உச்ச நிலை. இந்த 80% கண்ணால அஃபெக்ட் பண்ணும். அதனால ஐம்புலங்களுடைய ஈர்ப்பு, உலகத்தை பற்றிய எண்ணங்கள், சுற்றி இருக்கக்கூடிய பாசங்கள், இவற்றையெல்லாம் உடைக்கணும். ஃபர்ஸ்ட் உடைச்சிட்டு தறி இருந்தாற்போல, தறி நெஞ்சிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆக்சுவலா 4 பக்கமும் கட்டி நூலை போட்டு மேலும் கீழும் நகரும். அதுல பாவு நூல் மேலே கீழே போயிட்டு வரும். 2 காலையும் அசைக்கும் போது பெடலிங் பண்ணும்போது மூவ் பண்ணும். அப்போ மற்றதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். எது மட்டும் போயிட்டு வரும், அந்த பாவு நூல் மட்டும் கைய இந்த பக்கம் ஆட்டும் போது கோஸ் டு டைரக்ஷன். அப்புறம் அப்படியே நூல் அப்படியே இந்த பக்கம் போகும். ஒரு துண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நூல் எப்படி போயிட்டு வந்திருக்கிறது அப்படின்றது தெரிய வரும். அந்த மாதிரி இந்த உடம்பானது ஸ்டேபிளா இருக்கணும்ன்றாருங்க. நிமிர்ந்து உக்காந்து நல்ல ஒரு ஆசனத்துல உக்காந்து உடம்ப ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு, அப்ப என்ன ஆயிடும்னா மலை மாதிரி வச்சிருக்கணும். உடலும் அசையக்கூடாது, மனமும் அசையக்கூடாது. அந்த ஒரு நிலையில இருக்கிறோம் அப்படின்னாக்கா என்னன்னா, இந்த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸை பத்தி திங்கிங்லாம் வராது. ஒன்லி ப்ரெசன்ட் டென்சிங். அதுதான் அந்த யோகத்தினுடைய தியானத்தினுடைய லட்சியம். அந்த நேரத்துல இன்னொன்னு சொல்றாருங்க, 3வது வரி. சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும், அப்படியே உடம்புல அப்படியே ஒரு எறும்பு விடுற மாதிரி சொரிகின்ற விஷயங்கள், அல்லது பெரிய விஷயம் ஒரு பூகம்பம் மாதிரி இல்ல இடி மழை மாதிரி எதுவாக இருந்தாலும் தளராதல், எந்த தொந்தரவையும் அணுகாமல் உடல் உணர்வுகளை கடந்து ஆழ்ந்த தியானத்துல நாம இருக்கிறோம்னு சொன்னீங்கன்னா, அதுதாங்க யோகத்தின் இறுதி பயணம், சமாதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குறியறிவாளர்கள் அப்படின்னா அந்த இடத்துல தான் மீனிங். அந்த இதுல சொல்லுவாங்க அர்ஜுனனுக்கு, மரத்துல இருக்கிற என்னப்பா தெரியுது, மரம் தெரியுதா, இலை தெரியுதா, இல்லைங்க அந்த பழம் மட்டும்தாங்க தெரியுது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி
குறியறிவாளர்கள் இறைவனுடைய ஒரே லட்சியம். ஸோ கடினமான யோக பயிற்சி, அசைக்க முடியாத மன உறுதி, புற உலகை மறந்த ஆழ்ந்த தியானம், குருவதியில் அர்ப்பணிப்பு, இவைகளின் மூலமாக நாம் என்றுமே யோக நெறியில் நின்று இறைவனை தக்க வைத்துக் கொண்டே இருக்கலாம் என்று உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்கய்யா, அருமைங்கய்யா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் யோகம் அத்தியாயம் பாடல் 1457 என்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. நெறி வழியே சென்று நேர்மையுள் ஒன்றி தரியிருந்தால் போல் தம்மை இருத்தி சொறியினும் தாக்கினும் துண்ணென்று உணரா குறியறிவாளர்க்கு கூடலுமாமே. நெறிவழியே சென்று நேர்மையில் ஒன்றி தரியிருந்தால் போல தம்மை இருத்தி சொறியினும் தாக்கினும் துண்ணென்று உணரா குறி அறிவாளர்க்கு கூடலும் ஆமை. இதன் விளக்கமாக சரவணன் ஐயா தளத்திலிருந்து, இறைவனை அடைவதற்கு என்று குருநாதர் அருளிய நெறிமுறைகளின் வழியாகவே மனதை செலுத்தி அந்த வழிமுறையில் சிறிதளவும் குறையில்லாமல் முறைப்படி செய்து அதிலேயே மனதை ஊன்றி வைத்து தரையில் ஊன்றி வைத்த களி அசையாமல் இருப்பதைப் போலவே தாமும் எதனாலும் அசையாமல் இருந்து மழை பொழிந்தாலும் காற்றடித்தாலும் அதனால் சிறிதும் அசையாத களியைப் போலவே தம்மை சுற்றி எது நடந்தாலும் அதனால் பயம் என்ற உணர்வே சிறிதளவும் இல்லாமல் இறைவனை அடைவது மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அவனை தமக்குள் அறிந்து தெரிந்தவர்களுக்கு இறைவனோடு ஒன்றாக கூடுவது இயலும். சரவணன் ஐயா கல்ஃபில் கொடுத்திருக்கிற விளக்கம், தேவாரம்.org கொடுத்திருக்கிற தீர்ப்பம். வழிநிலை, அதாவது பிராணாயாம முறைப்படியே மூலாதார முதலிய 6 ஆதாரங்களிலும் உணர்வாய் ஏறிச் சென்று இறுதியில் சிவனது அருவத்திருமேனியில் நிலைத்து நின்று ஊன்றி நிறுத்தப்பட்ட தூண் போலும்படி தனது உடலை நேராக நிமிர்த்தி சிறிதும் அசைவர நிறுத்தி அதனை பிறர் கீறினாலும் தாக்கினாலும் அவற்றால் உணர்வு பிறழ்ந்து விரைய அவரை நோக்குதல் இல்லாது தியானப் பொருள் ஒன்றையே உணர்ந்திருக்க வல்ல மாயோகிகட்கே அந்த தியானப் பொருளாகிய சிவனை அடைதல் கூடும். இதன் குறிப்புரையாக, நேர்மைனா நுண்மை, அஃது அருவத்தை உணர்த்திற்று. தாம் ஆகுபெயர் இவ்வாறு இருப்பார் யோகிகளே என்பது வெளிப்படையாதலின் யோகியர் என்பதனை எடுத்தோதாதே போயினார். இதனால் யோகத்தினது இயல்பு இது என்பது கூறப்பட்டது அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. கௌரி அம்மா, வணக்கம் அம்மா, வாருங்கள் அம்மா. நன்றி ஐயா, வணக்கம். மிக அருமை ஐயா, மிக அருமை. லைனாவும் நல்ல விளக்கம் கொடுத்தாங்க. அதுவே போதுங்கிற மாதிரி அவ்வளோ விஷயத்தையும் சொன்னாங்க. மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1457. நெறி வழியே சென்று நேர்மையுள் ஒன்றி தரியிருந்தாற்போல் தம்மை இருத்தி சொறியினும் தாக்கினும் துண்ணென்று உணரா குறியறிவாளர்க்கு கூடலும் ஆமே. Passing through the path and merging with the one, just like a pole keeping oneself steadfast. Let it be prickling or an assault, minding none. They who aim right will become one. இன்னைக்கு யோகம் ஆரம்பிக்குது. யோக பாதை. யோக பாதையில இன்னைக்கு நம்ம பார்க்கறது முதல் பாடலா அதோட யோகம்னா என்னன்னு சொல்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். இதை நெறி வழியே சென்று நேர்மையுள் ஒன்றி. இங்க யோகம்னா நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதாவது இயமம் நியமம்ல இருந்து பிராணாயாமா, அப்புறம் தாரணை, தியானம், சமாதி வரைக்கும் நம்ம அந்த அட்டாங்க யோகத்தையுமே பார்க்கலாம். யோகம்னாலே நமக்கு உள்முகமா நமக்கு இப்போ எப்படி
சரிய கிரியையில வெ வெளிமுகமா தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். எல்லா பூஜைகளும், கிரியைகளும். இந்த இதுல வந்து நம்ம உள்முகமா திருப்புறது, நமக்குள்ள என்ன நடக்குது, உடம்புக்குள்ள என்ன நடக்குது, அப்படின்னு சொல்லி நம்ம உள்முகமா திருப்புற இது வந்து இந்த யோகத்திலேருந்து ஆரம்பிச்சிடும். அது இயமம், நியமனம்லேருந்து நம்ம இது பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்போம். அந்த நெறி வழியேனா அந்த ஒழுக்க முறைப்படி நம்ம வந்து அணுகி இதில இந்த யோகத்த நம்ம செய்யணும். அதில அ இயம நியமத்துக்கு அப்புறம் வர்றது வந்து பிராணாயாமம் வந்துரும். அது வந்து நம்ம உடம்புக்குள்ள போற அ முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம உடம்பு தான் ஒரு படம்னு வச்சுக்கோங்க. அந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து எதுவா இருக்கும்னா, நம்மளோட பிராணனா இருக்கும். அது அந்த எப்படி இப்போ ஒரு படத்துல வந்து ஒரு மியூசிக்க மாத்துனோம்னா, ஒரு ஒரு பேய் படத்துல கூட நீங்க ஒரு காமெடி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டீங்கன்னா, அந்த படத்துக்கே இது இருக்காது. அந்த மாதிரி நீங்க வந்து இந்த ரிதமா இருக்கிற இந்த பிராணன மாத்துனோம்னாலே, அந்த நம்மளோட எண்ணங்கள் மாறிடும். நம்ம நம்ம என்ன படம் ஓடுதோ, அதையே நம்மளால மாத்த முடியும். அந்த அளவுக்கு நமக்கு பிராணன் இருக்கு. அத வந்து சயின்டிஃபிக்கா அந்த அளவுக்கு அத யூஸ் பண்ண மாட்டாங்க. எலும்பு, சதை இந்த இதில தான் ரொம்ப இதா இருப்பாங்க. ஆனா யோகம்னு நம்ம வந்துட்டோம்னா, நம்மளோட மூச்சு காத்து எந்த மாதிரியான போது, நம்ம இந்த நாடிஸ்லாம் வந்து எனக்கு இன்னுமே ஆச்சரியமா இருக்க விஷயம் தான். ஏன்னா 72,000 நாடி அது எப்படி உணர்ந்தாங்க? அது எப்படி இல்ல சிவனே வந்து அவங்கள்ட்ட உங்களுக்குள்ள 72,000 நாடி இருக்குன்னு சொன்னாங்களா? அப்படிங்கிறது. ஏன்னா அதெல்லாம் கண்ணால பார்க்க முடியாது. வெறும் உணர்தலால முடியும். அந்த நாடியெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? 6 சக்கரங்கள்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களோட உணர்வு நிலை எந்த அளவுக்கு இருந்தா அதெல்லாம் சித்தர்கள்லாம் அத கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படிங்கிறது நினைக்கும்போது, அவங்க எந்த அளவுக்கு யோகத்துல இருந்திருக்கணும் அவங்க. வெறும் வெளி பூஜையில இல்லாம, அவங்க எந்த அளவுக்கு அவங்க உள்ளுக்குள்ள போய் உணர்ந்ததுனால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப அந்த யோகத்துல அவங்க எவ்வளோ பெரிய நிலையில இருந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது வியப்பா தான் இருக்கு. அந்த மாரி நமக்குள்ள இருக்க மூச்சு போற விஷயம், ஆம் அ வாயுக்கள் ஓடுற விஷயம், நாடிகள் ஓடுற விஷயம், இப்படி எல்லாத்தையுமே ஆராய்ந்து, அறிந்து அதை எப்படி செயல்படுத்துனா, என்ன மாரியான இது நமக்கு எப்படி மனத அடக்குறது, உடம்ப எப்படி சீரா கொண்டு வர்றது, இந்த மாரிலாம் ஆராய்ஞ்சு பண்ணியிருக்காங்க. அந்த நெறி வழியே சென்றுன்றது இந்த மாதிரி அவங்க அந்த ஒழுக்க முறைப்படி என்ன குரு சொல்லிக் குடுத்துருக்காரோ, அந்த முறையில நம்ம அணுகி, நேர்மையில் ஒன்றி இங்க நேர்மையில் ஒன்றிங்கிறது அந்த பொய்யான விஷயத்துல, உண்மையான விஷயத்துல ஒன்றது. நமக்குள்ள இருக்க பொய்யான விஷயம் இந்த நம் மனம் தான். அதுல ஏதோ ஒரு கற்பனை ஓடுதுன்னா, அதுல ஒன்றாம, மனம் என்னென்னலாம் சொல்லுதோ, எண்ணங்கள் பின்னாடி போகாம, அ மத்த உணர்ச்சிகள் நம்ம உடம்புல வர்ற உணர்ச்சிகள் பின்னாடியும் போகாம, உண்மையில போய் ஒன்றி நிக்கணும்னு சொல்றாங்க. அந்த ஒன்றுதல் வந்து எதனால வரும்னா, அது கவனத்தினால வரும். அப்ப கவனத்த கொண்டு எதுல போய் ஒன்றதுன்னா, அந்த சிவத்துல தான் போய் ஒன்றணும். சிவமா இருக்கிறது வந்து நம்மளோட அ ஐயா சொன்னாங்க, தியான பொருள் அப்படின்னு சொன்னாங்க ரத்னகுமார் ஐயா. அதுவும் நல்ல வார்த்தை. நல்ல புரிஞ்சுக்கிறதுக்கான வார்த்தையா இருக்கும். ஏன்னா யோகம்னாலே இந்த தியானத்துக்கு வந்துரும். அந்த தியான பொருள்ன்றது ஐயா சொன்னாங்க லைன் ஐயா பிரசன்ட்ல இருக்கணும். அது எல்லாமே ஒண்ணுதான். பிரசன்ட்டா இருக்கிறது, அவேர்னஸோட இருக்கிறது, தியான பொருளாக இருக்கிறது, நமக்குள்ள இருக்க உண்மை பொருளோட ஒன்றி இருக்கிறது. ஏன்னா இப்ப நம்ம பிராணாயாமா பண்ணாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, தாரணை பண்ணாலும் சரி, நம்மளோட விழிப்பு நிலை நல்ல நிலையில இருந்தா தான், அந்த இதுக்கான உணர்றதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும். அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற விழிப்பு நிலைய நம்ம பற்றிக் கொள்ளணும். அந்த இத தான் இங்க முதல் வரியில சொல்றதா சொல்றாங்க பார்க்கிறேன். "தரி இருந்தாற்போர் தம்மையும் இருத்தி." அ தரி லயனையோட விளக்கம் ரொம்ப மிக அருமையாக இருந்தது, அந்த பார்வை. இன்னொன்னு வந்து பார்க்கலான்னா, தறி வந்து ஒரு மரத்தால் ஆன தூண் மாதிரி. ந ந நட்டு வச்ச தூண் மாதிரி இருக்குன்னா, அதுல நம்ம என்ன வேணா பண்ணலாம். ஒரு மாட கட்டலாம், ஒரு கொடி கட்டலாம், துணி காய போடுற என்ன வேணாலும் அந்த மரத்த சுத்தி பண்ணலாம். ஆனா, அந்த மரம் ஸ்டெடியா அப்படியே தான் திடமா அப்படியே நிக்கும். அந்த மாதிரி நம்ம மனதையும் ஒரு நிலையா நிறுத்தி வச்சு, அதுல என்ன வருதோ, போகுதோ, அதுல பெருசா பெரிய இது இல்லாம, அந்த விழிப்பு நிலையிலேயே திடமா நிற்கச் செய்யணும். உடம்பையும், மனதையும். "சொறியினும் தாக்கினும் துண்ணென்று உணரா."
எந்த எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலுமே சரி, அதுதான். எந்த தாக்குதல் நம்ம மனதில் வர எண்ணங்களால வர விஷயங்களாலனாலும் சரி, நம்ம உடம்புல படுற உணர்வுனால வர விஷயங்களாலும் சரி, அதில் துண்ணென்று உடனே நீங்கள் அந்த இதுபடி போயிடாம, அது கூடயே போயிடாம, குறி அறிவாளருக்கு கவனமும் நோக்கமும் எதை நோக்கி இருக்கோ, நம்ம விழிப்பு நிலையும் கவனமும் எதை நோக்கி இருக்கோ, அதில் உணர்றவங்களுக்கு, அது அறிவாளர்களுக்குன்னா அதை உணர்றவங்களுக்கு. இப்போ நான் வந்து என்னோட இந்த சக்கரத்தை ஏதோ ஒரு சக்கரத்தை வந்து நான் இயக்கணுங்கிறதுக்காக நான் யோகம் பண்ணுறேன்னா, அதில் நான் குறிய எய்மாக வச்சு நான் அதில் நோக்கத்தை வச்சு அதை நான் உணரவும் செஞ்சிட்டேன்னா, அந்த இது வந்து கூடலும் ஆமே, அது வந்து கை கூடலும் ஆமே. இது வந்து சின்ன லெவலாக ஒரு சக்கரத்துக்கு கூட யோசிக்கலாம், இறைவனையே அடையிற விஷயத்தையும் யோசிக்கலாம். எதை நோக்கி நம்ம முழுமையான கவனத்தையும் நம்மளோட விழிப்பு நிலையும் செலுத்தி நம்ம அந்த உணர்வு நிலைக்கு கொண்டு வர்றோமோ, அது வந்து கைகூடும் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். இதுதான் இந்த பாடல்ல இருக்கிற யோகத்தை பத்தி. அதுக்கு வந்து முக்கியமாக தேவை விழிப்பு நிலையும் திடமான உறுதியான இந்த வைராகியமும். எது தாக்கினாலும் நம்ம வந்து அந்த இதுல நம்ம நிக்கிறோன்ற அந்த விழிப்பு நிலையோட கவனம் எதுல இருக்கணுமோ அதுல இருக்க செய்து, முறைப்படி எதை குரு எப்படி சொல்லி கொடுத்துருக்காரோ அந்த முறைப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்றதா நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாசுதேவ கிருஷ்ணய்யா வந்திருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். வாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்தது. இங்க நல்ல விளக்கங்கள் பார்த்தாச்சு, நிறைய பேரை சொல்லியாச்சு. இதுல ஒரு சில குறிப்புகள் மாத்திரம் பார்த்துட்டு, நிறைய பேர் இருக்கிறதுனால இப்பெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகுது முடியறதுக்கு. அதனால நம்ம கொஞ்சம் டயத்தை நோக்கி போறதுனால குறிப்பா ஃபர்ஸ்ட் சின்ன விஷயம் மாத்திரம் பார்த்துடலாம். யோகத்தை பத்தி சொல்லியிருக்கோம். நேற்றுக்குல இருந்து கிரியையில் யோகம் முடிச்சோம். நம்ம எல்லாமும் ஒரு படிநிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது நெறி வழியே சென்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நெறி எது அப்படின்னா அந்த பாதை, நெறிங்கிறதே ஒரு பாதை. அதனால அது ஒரு குறிப்பு நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது, நேர்மையில் ஒன்றி அப்படின்னு சொல்றோம். நேர்மைனா என்ன? எல்லாருக்கும் நேர்மைங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்கும். ஆனா இந்த இடத்துல நேர்மை அப்படின்னா எதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறதோ அதற்காக, அதனோட பயன் அதுதான் நேர்மை. அப்ப இந்த இடத்துல நேர்மை என்னது? மூலாதாரத்திலிருந்து மேலே எழும்பக்கூடியது, மேல் நோக்கி செல்லக்கூடிய விசை, அதுதான் அந்த தன்மை. அப்ப அந்த பாதை எப்படிதான் போகணும்? மேல் நோக்கி தான் போகணும். அப்ப அது நெறி என்பது என்ன? மேல் நோக்கி செல்லக்கூடிய பாதை. அதனுள் ஒன்றி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எது ஒன்றி? நம்முடைய மூலாதார சக்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், எது வேணாலும் எதைய வேணாலும் எடுத்துட்டு போகலாம். ஏன்னா யோகம் என்பது இது அத்தனையும் உள்ளடக்கி. அதுக்கப்புறம் தறி இருந்தாற்போல் தம்மை இருத்தி. அப்ப மேல போறதுன்னா நான் மேல போறதா? இல்ல, நம்ம மேல போறது இல்ல, இந்த உடல் மேல போறது இல்ல, வித்தை காட்டுறதெல்லாம் இல்ல. தறி இருந்தாற்போல் தம்மை இரு. தறினா அந்த அந்த ஐயா வந்து அந்த தறியோடைய அமைப்பு பத்தி சொன்னார். முதல்ல அது அந்த ஊடு பாவுதான் மேலையும் கீழையும் போயிட்டு வரும். ஆனா அந்த தறி நிலத்தோடு பதியப்பட்டு இருக்கும். அப்ப அந்த மாதிரி தம்மை இருத்தி அப்படின்னு சொல்லியாச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. சொரியினும் தாக்கினும் துண்ணென்று உணரா அப்படின்ற. துண் அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். துண்ணென்று உணரா அப்படின்னா அதனுடைய பகுதியாக இல்லாமல் என்று உணரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதோட பகுதியாக இல்லாமல்? சொரியினும் தாக்கினும் அப்படின்றார். அப்போ சொரிதல் அப்படின்னா என்னது? நம்ம இந்த வார்த்தைய தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எடுத்துக்குவோம், தலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உபயோகம் பண்ணுவோம். சொரிதான், சொரிது அப்படின்னு, துணிவு அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா அரிப்பு எடுக்கிறதுக்கு உள்ள கிளம்பக்கூடிய ரீசன்ஸ் இருக்கு இல்லைங்களா?
அப்போ இந்த இடத்த இந்த சொரியணும் அப்படிங்கறத இருந்து கிளம்பக்கூடிய ஆசை. தாக்கினும் அப்படின்னா அதற்கு மற்றொரு காரணி இருக்கிறது. இங்கே நாமே காரணியாக இருக்கிறோம். தாக்கினும் அப்படின்னா அது புறமாக இருக்கலாம், அகமாக இருக்கலாம். ஆனால் அதை தாண்டிய ஒரு விஷயம். திஸ் இஸ் நாட் இன் ஆர் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயமா பார்க்கலாம். தாக்கினும் அப்படின்னா வேற ஒரு காரணி இருக்கு. அப்ப நாமே காரணியாக இருக்கலாம், இல்லை புற காரணியாகவோ அக காரணியாகவோ நாம் அறியாது நிகழக்கூடிய ஒரு காரணியாக இருக்கலாம். நம்ம எதிர்பாராம நிகழக்கூடிய ஒரு காரணி. நேற்றுக்கு நான் வாட்டுக்கு உட்காந்துருக்கேன், பேச்சு டபால்னு ஏதோ பேசிட்டே இருந்தவ தடால் வயிற்றுல ஒரு குத்து குத்திட்டான். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். அது சாதாரண விளையாடுற விளையாட்டு தான். நான் எதிர்பார்க்கல. அப்படியே ஒரு நிமிஷம் தடக்குன்னு ஆயிடுச்சு. அப்ப அது எதிர்பாராமல் நிகழக்கூடிய தாக்குதல். அதான் தாக்கினும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி சொரியினும் தாக்கினும் துண்ணென்று உணரா. எதோடு துண்ணென்று உணரா? இந்த அந்த அந்த தாக்குதல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளோடு. ஏன்? அது நாம் தரி இருந்தார் போல் நம்ம இருக்கோம். அப்போ அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம், எதிர்பார்த்திருக்கோம். இல்ல அந்த இது இது இப்போ ஒரு தென்னை மரத்துல போய் ஒரு குத்து குத்தினா யாருக்கு வலிக்கும்? தென்னை மரத்துக்கு வலிக்குமா, நமக்கு வலிக்குமா? வலிக்காது, நமக்கு கைதான் வலிக்கும். அப்ப அந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து செல்லும். தாக்காதுன்னு சொல்ல வரல அவரு, தாக்கும். சொரியினும் தாக்கினும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாம் நிகழும். அப்ப இந்த இடத்துல எதை பார்க்கணும் நம்ம அப்படின்னா, ஒண்ணு உட்காரும் போது நிகழக்கூடிய நம்ம உடம்பில் நிகழக்கூடிய மாற்றங்களை பத்தி சொல்றதா யோசிக்கணும். வெளியில இருந்தும் உள்ள இருந்தும் எறும்பு கடிக்கலாம், இல்ல ஐயோ குக்கர் அடிக்குதுன்னு யோசிக்கலாம். அப்படி எல்லாம் இல்லாம அந்த எண்ணத்தினுடைய பங்காக நீ இல்லாமல் துண்ணென்று உணரா குறியறிவாளருக்கு கூடலுமாமே அப்படின்னு சொல்றோம். எது குறி அப்படின்னா அந்த குறிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம், இலக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். எது இலக்கு இங்கே? நம்முடைய சிவம். நாம் சிவத்தோடு சென்றிணைவது, அவர்களுக்கு கூடலும் ஆமே அப்படின்னு சொல்றாரு. சோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதோட ஒரு ஒரு கூறுபாட சொல்லியிருக்காரு. சரி இருந்தார் போல் இருக்கணும். எது உள்ளிருந்தும் புறமிருந்தும் எது தாக்கினாலும் அந்த தாக்குதலின் விளைவுக்கு பாகமாக மாறாமல். அப்படின்னா நம்ம உடம்பதான் தாக்கும், தாக்காம இருக்கணும்னு சொல்ல வரல. அந்த தாக்குதலின் விளைவுக்கு பாகமாக மாறாமல் துண்ணென்று உணரா நெறி வழியே சென்று நேர்மையுள் ஒன்றி. அப்ப அந்த தரியா இருக்கும்போது என்ன முடியும் அப்படின்னா, நெறி வழியே சென்று நேர்மையுள் ஒன்ற முடியும். குறியறிவாளருக்கு கூடலுமாமே அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். சோ மொத்தத்துல யோகத்துல உள்ள போகும்பொழுது நம்ம என்ன மாதிரி இருக்கணும்? ஏதோ நம்ம யோகம் பண்றதுனாலயே இதெல்லாம் நடக்காது. ஒரு சிலர் திடீர்னு தோணும், எனக்குமே தோணிருக்கு, என்ன நம்ம இவ்வளவு பண்றோம், நமக்கு போய் உடம்பு வருது, நமக்கு போய் ஜுரம் வருது, நமக்கு போய் ஜலதோஷம் வருது, எவ்வளவு மூச்சை பாக்குறோம், நமக்கு போய் ஜலதோஷம் வருது அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். வரும், உடம்புன்னா வரும் அப்படிங்கிற புரிதல் வரும்போதுதான் இந்த உடம்ப பற்றின விடுபடல்ல நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம், நிறைய விழிப்புணர்வுகளை நமக்குள்ளே கொடுக்கக்கூடிய மந்திரம். ஏன்னா இந்த சொரியனும் தாக்கினுங்கிறது மிகப்பெரிய விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு விஷயம். அதையும் உங்களோட பகிர் கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க. தெளிவான விளக்கம், மிக்க நன்றி. வாங்கம்மா விந்தியாம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1457வது திருமந்திரம். யோகம். நெறிவழியே சென்று நேர்மை உள் ஒன்றி தரி இருந்தால் போல் தம்மை இருத்தி சொரியினும் தாக்கினும் துண்ணென்று உணரார் குறி அறிவாளர்க்கு கூடலும் ஆமே. நெறிவழியே சென்று மூலாதாரம் முதலான 6 ஆதாரங்கள் வழியாக பிராணனை மேலே செலுத்தி நேர்மை உள் ஒன்றி நெற்றிக்கு நேர் புருவ மத்தியில் மனதை ஒன்றி நிற்க செய்து தரி இருந்தால் போல் தம்மை இருத்தி அடித்த கட்டுத்தறி போல ஒரே இடத்தில் அசைவற்று
தம் உடலை இருக்க செய்து சொறியினும் தாக்கினும் துண்ணென்று உணரா. பிறர் வந்து உடலை சொரிந்தாலும் அடித்து துன்புறுத்தினாலும் இவை எதையும் உணராது குறி அறிவாளர்க்கு கூடலும் ஆமே. தாங்கள் அடைய வேண்டிய லட்சியமே குறியாக இருந்து தியானம் செய்பவர்க்கு யோகம் எளிதாக கைகூடும். நெறி வழி தறி கட்டுத்தறி துண்ணென்று துணுக்குற்று உணராமல் உடல் நினைப்பு ஒளிந்து. கழக வெளியீட்டில் ஆசான் அருளிய அருமறை வழியே ஒழுகி அகத்தவமாகிய யோகத்தில் பொருந்தி முதலியவற்றை கட்டுந்தறி தூண் மாறுதல் இன்றி இருந்தாற்போல் தம் உடம்பை இருத்தி தினவு முதலியன உடம்பில் தோன்றினும் சொரியாமலும் காற்று மழை மின்னல் இடி முதலியன உடம்பில் மோதினும் அசையாமலும் இருந்து கருதிய குறியாம் சிவத்தை அறிவார்க்கு அருளால் அச்சிவத்துடன் கூடலும் ஆகும். நெறிவழி குரு உபதேசித்தபடி தறி கம்பம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, அருமைம்மா. வாங்க ஐயா பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. வாசுதேவன் சார் கூப்பிடல இருக்காருல்ல? கொடுத்தேன், வரல, அவங்க பிஸியா இருக்காங்க போல. வாசுதேவன் சரிங்கம்மா, நான் மேல இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? தெரியல. நன்றிங்க. பரவாயில்ல, மிக மகிழ்ச்சி, நன்றி. நீண்ட நெடிய இடைவேளைக்கு பிறகு வந்தமைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. ஒரு ஒரு புதிதான ஒரு பார்வையில் போலான்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில நிமிடங்கள் கூட அதிகமா எடுத்து போனோம்னு தெரியல. நேரம் கருதி அதை எப்படி சுருக்க முடியலன்னும் புரியல. உடம்பு அப்படின்னும் போது உடம்பை அறிவுகின்ற ஒரு குறி இருக்குல்ல, அதனாலதான் வார்த்தையை அறி அப்புறமா குறின்னு போட்டிருக்காங்க. அப்போ குறிப்பை அறிந்து விட்டால் அந்த அறிதல் வேறவா இருக்கும். அப்போ குறி அறின்னு மாறிடும். இந்த பார்வையில் தான் நான் இதை பார்க்க ஆரம்பிக்கிறேன். நம்ம பேசும்போதே உடம்பை அறிகின்ற ஒரு இடத்துல ஏறக்குறைய, எனக்கு சரியா தெரியல, ஏறக்குறைய 30 இருந்து ஒரு 40 ட்ரில்லியன் ஹியூமன் செல்ஸ் உடம்புக்குள்ள இருக்கிறதா சொல்றாங்க, அப்ராக்சிமேட்னு நினைக்கிறேன். இந்த செல்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறது, ஏன் இருக்கிறது, இவை எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுகிறது? ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு மூச்சு காற்று பிராணன் முக்கிய பகுதி இருக்கிறது, உணவு 2வது பகுதியாக இருக்கிறது. அப்ப இந்த பிராணன் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து எடுக்கின்ற போது முதலில் இந்த செல்கள் என்னவாக இருக்கிறது? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸ்டெம் செல்ஸ் இருக்கிறது, ரெட் செல்ஸ் இருக்கிறது, ஒயிட் செல்ஸ் இருக்கிறது, பிளட் செல்ஸ் இருக்கிறது. நம்ம நரம்பு மண்டலமே விசித்திரமான 3 கோர்வையாக நான் பார்க்கிறேன். இப்போ நம்ம இயங்குகின்ற போது ஒரு நரம்பு மண்டலம் இருக்கிறது. அது ஏறக்குறைய இயக்க நிலையில் இருக்கின்ற ஒரு நிலை. ஆனால் இயங்கும் நிலையில் நரம்பு மண்டலம் இருக்கு. உதாரணத்துக்காக இதயம் துடிப்பது, அது இயங்கு நிலையில் இருக்கிறது. உணவு செரிமானம், உடலின் இரத்த பரிமாற்றங்கள், உடல் ஓட்டங்கள் எல்லாமே அதுவாகவே இருக்கிறது. அப்போ உடம்புக்குள் ஒன்று அதுவாக இயங்குகிறது, ஆனால் ஒன்று நாம் இயக்குகின்றோம். அது என்னன்னா உணவு கொடுக்கிறோம். ஆனால் மனதை நாம் இயக்குகின்ற இடத்துலதான் இந்த இடத்துல நிற்கிறது. எப்பொழுதும் போல ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கிறது, அது எனக்கு ரொம்ப பிடித்தது. அது அந்த தறி அரி குறி இதுக்கு சரியாக பொருந்தும் என்று கருதுகிறேன். தவளை கதை தான். ஒரு தயிரில் ஒரு தவளை, கட்டி தயிரில் ஒரு தவளை விழுந்து விட்டது. ஏறக்குறைய அரை டம்ளர் இருக்கிற ஒரு குவளையில் அந்த தவளை விழுந்து விட்டது. தவளைக்கு என்ன விளைவு இருக்கும் அப்படின்னா, அந்த தவளை முழுக்க முழுக்க அந்த கரை ஏற வேண்டும் என்ற விளைவு இருக்கும். இந்த பேராவல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அது உயிர் பிழைக்க முடியும், அது வெளியே வர முடியும். அப்போ அது அந்த இரவு நேரம் அந்த தவளை அது அந்த தயிரில் மிதக்கிறது. மிதக்கின்ற போதும் தன்னால் வெளியே வர முடியவில்லை. ஏனென்றால் இந்த
தறின்னு சொல்றோம்ல, அந்த தறி ஒப்பீடே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற காரணமே வந்து இந்த ஊமி சரியாக பொருந்தும். தவளை ஒரு காலை இந்த காலை அந்த காலை மாற்றி மாற்றி அடிக்கிறது. தறி அடிப்பதை போலதான் எனக்கு அது படுகிறது. அது அடிக்கிறது, அதால் வெளியே வர முடியவில்லை. ஏன் வெளியே வர முடியவில்லை என்று அது அறிவுக்கு விளங்கவில்லை. ஆனால் விடியற்காலை இப்படி செய்து கொண்டே இருக்கின்ற தவளை, விடியற்காலை அது ஏறக்குறைய அது துவண்டு போன பிறகும் கூட விடியற்காலையில் வந்து அந்த தயிரை போட்டு மீண்டும் உதைக்கிறது. மீண்டும் உதைக்கின்ற போது அந்த தயிரிலே வெண்ணெய் திரள்கிறது. திரண்ட வெண்ணெயில் மேலும் அந்த படிநிலை உயர்கிறது. உயர்ந்து தவளை வெளியே குதித்து வருகிறது. இந்த உவமை வந்து என்னை வந்து ரொம்ப இயல்பாக யோசிக்க வைத்த ஒரு இடம். அப்ப அறிவியல் ரீதியாக பார்க்கின்ற போது இந்த தயிரை கடைகின்ற விடியற் காலையில் வந்து அந்த தயிர் வந்து மாற்றம் நிகழ்கிறது. எது மாற்றியது அப்படின்றால் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தி. அந்த சக்திக்கு பேரு என்ன சொல்வது, ஒரு தயிர் தோய்வது அப்படின்னு சொல்லுவாங்க. விடியற் காலையில் எப்படி வெண்ணெய் திரண்டு வருக வேண்டும் என்று நினைக்கின்ற போது விடியற் காலையில் தான் செய்வார்கள். அப்போ இயற்கையோடு ஒன்றி அந்த நிலையில் அது கிடைக்கிறது. ஒரு தயிர் கூட பெரும்பாலுமாக விடியற் காலையில் தான் வந்து பாலில் இருந்து தயிராக தோய்கிறது. அப்போ இந்த புரிதல் வருகின்ற போது அந்த காலை வேலை என்பது பிரம்ம முகூர்த்தம் என்று நாம் சொல்கிறோம். அப்போ என்ன பிரம்ம முகூர்த்தம் என்றால், இந்த அணு வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் போது இந்த யோக நெறிகள் எல்லாம் பயிற்சி முறைகள் எல்லாம் விடியற் காலையில் கொண்டு மதியம் ஒரு 12 மணிக்கெல்லாம் பண்ணா அது நல்லா இருக்காது. அப்போ விடியற் காலையில் இந்த சக்தி இருக்கிறது என்ற புரிதல் அதற்குள்ளே அடங்கி இருக்கு. அப்போ தறி எடுக்கின்ற இடத்திலே, இந்த தயிர் எடுக்கின்ற நிலையிலேயே இந்த இடத்திலே அந்த தவளைக்கு மீண்டும் ஒரு முயற்சியாக அது எப்படி வந்தது என்று அதுக்கு தெரியாது. ஆனால் அந்த அறிகுறி என்ற இந்த சொல்லதான் நான் பார்க்கிறேன். இந்த குறியை அறிந்து விட்டால் நமக்கு தெளிவு கிடைத்துவிடும். அப்போ அந்த தெளிவுக்காகத்தான் இந்த இடத்தில் அந்த நேரத்தை வந்து நாம் புரிந்து கொள்ளணும். அந்த தவளைக்கு அந்த அறிவு இல்லை. ஆனால் நமக்கு அந்த அறிவு இருக்கிறது. விடியற் காலையில் இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது அப்படின்ட்டு. அப்போ புரிதலின் உச்சமாக என்னவாக இருக்கிறது என்றால், இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே மண்ணில் இருக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் விண்ணை அண்ணாந்து பார்த்த மரச்செடிகளை விட்டுவிட்டு மனித உயிருக்கு வருகின்ற போது 5 அறிவு உயிரினங்கள் வரைக்கும் பிரபஞ்சத்தை நோக்கி பார்க்கின்ற ஒரு இடத்திலே வந்து மனிதனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிங்கமோ, ஒரு புலியோ, ஒரு நரியோ, ஒரு நாயோ பிரபஞ்சத்தை அண்ணாந்து பிரபஞ்சத்தை பார்க்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் மனிதன் மட்டும் தன் கழுத்தை உயர்த்தி அண்ணாந்து பிரபஞ்சத்தை பார்க்கிற ஒரு இடத்தில் இருக்கிறான். எப்பொழுது அண்ணாந்து நிமிர்ந்து நடந்து பார்க்க ஆரம்பித்தானோ அவனுடைய அறிவு வளர்ச்சியினுடைய விகிதாச்சாரம் மிக 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 அற்புதமாக இருக்கிறது. அப்போ இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற போது ஒன்று நான் புரிந்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். எப்பொழுதும் போல இது கொஞ்சம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. ஏனென்றால் நான் செல்லை பற்றி பேசுகின்ற போது நிறைய செல்களை பற்றி அவையவை இருக்கிறது. அவைக்கென்று ஒரு குணம் இருக்கிறது. அவைக்கென்று ஒரு செயல் இருக்கிறது. ஆனால் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது நம்ம உடம்புக்குள்ள என்ற ஒரு சூட்சுமத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த பேச்சு மேலும் அது வேறொரு பரிணாமத்தில் பார்க்கிறேன். அப்போ எனக்குள்ளே இப்ப உதாரணத்துக்கு வந்து செல்கள் இருக்கிறது. எல்லா செல்லுக்குள்ளும் வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கிறது. எலக்ட்ரான் ஒரு விதத்தில் இயங்குகிறது, புரோட்டான் ஒரு விதத்தில் இயங்குகிறது. புரோட்டான் என்பது ஒளிரும் செல். எலக்ட்ரான் என்பது பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். மேலே போகின்ற போது பாசிட்டிவ் என்றால் கீழே வருகின்ற போது நெகட்டிவ். ஒன்று அதனுடைய நிலையில் இருந்து மாறுபடுகின்ற போது அதனுடைய தன்மை மாறுபடுகிறது. ஆனால் இந்த நியூட்ரான் அப்படின்ற ஒன்று இருக்கிறது. இது சமீப கால என்னுடைய பார்வை ஒரு உள்ளொளி பயணம் என்று வைத்துக் கொள்ளலாம். நான் எலக்ட்ரானை பிடித்து கொண்டால் அது எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னா அந்த உணர்வு நிலையில் தான் அது சாத்தியம். அப்போ நமக்குள்ளே அறிகின்ற அதனால்தான் இந்த அறிகுறி என்ற சொல்ல ரொம்ப ஆழமாக நான் பார்க்கிறேன். ரொம்ப 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 ஆழம், ரொம்ப ஆழம். அதை புரிஞ்சிச்சுன்னா எப்பவுமே புரியாமல் போவது, பிளைண்டா போவது என்பது அது பயணம் சரியாக இருக்காது. புரிந்து போகின்ற போது அந்த பயணம் சிறப்பாக இருக்கும் என்பதற்காக இது எதை நான் பிடித்துக் கொள்கிறேன்? மாறி மாறி இருக்கின்ற எலக்ட்ரானை நான் பிடித்து கொண்டால் நான் இயல்பு நிலையில் இருக்கலாம், அது சவறில்லை. ஆனால் ஒளிரும் தன்மை கொண்ட அந்த புரோட்டானை பிடித்து கொண்டால் நான் ஒளிமயமாக கூட மாறி போகலாம், அது சாத்தியம். ஆனால் அது நேரடியாக பற்ற முடியாது. எங்கிருந்து நின்று நான் அதை பற்றுவது? ஓடிக்கொண்டே இருக்கின்ற எலக்ட்ரானில் நான் நிற்க முடியுமா என்றால் நான் நிற்க முடியாது. அது ஓடிக்கொண்டே இருக்கிறது.
ஓடிக்கொண்டே இருக்கிற புரோட்டானில் நான் நிற்க முடியும் என்றால் நிற்க முடியாது. ஆனால் நமக்குள்ளே இந்த 3-4 பில்லியன் அணுக்களில் இருக்கின்ற ஒத்த உணர்வு நிலையில் ஒன்று இருக்கிறது, அது நியூட்ரான். அப்போ நியூட்ரானில் இருந்து ஒரு நியூட்ரானில் இருந்து இந்த 3-4 பில்லியன் நியூட்ரானுக்குள் ஒன்றாக நினைந்து உருகி உள்ளே உள்ளொளி பயணமாக அந்த நுண்ணொளி பயணம் எங்கே கிடைத்து விடும் என்றால் அந்த நியூட்ரானில் நிற்கின்ற போது, நியூட்ரான் என்பது அசைவற்று நிற்கிறது, ஆனால் அசைகின்ற இடத்தில் இருக்கிறது, எல்லாவற்றையும் அசைக்கிறது, ஆனால் அது அசைவதில்லை. ஒரு பரம்பொருளை போல ஒரு ஒரு எப்படி சொல்வது, நமக்குள்ளே இருக்கிற மற்றும் ஒரு பொருள் இருக்கிறது அல்லவா, அது அற்புதமான ஒரு சொல்லுவோம், நம்மளுடைய ஆன்மா. அப்போ ஆன்மாவை போல அவைதான் இருக்கிறதாக நான் உணர்கிறேன். அப்போ நியூட்ரானில் நான் நிற்கின்ற போது, நியூட்ரான்களோடு தொடர்பு படுகின்ற போது, இந்த 3-4 பில்லியன் நியூட்ரான் நிலையில் நான் நிற்கின்ற போது, அங்கே உணர்வு அப்படின்ற அந்த நுண்ணிய பயணம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அப்போ அங்கே நின்று பழகினால் இவைகளை எப்பவுமே ஓடுகின்ற டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அது முடியவே முடியாது, நம்மளால கைப்பற்றவும் முடியாது. ஆனால் விளங்கி கொண்டோம் அல்லவா, அது போதும். அது எப்படி இருக்கிறது, அதனுடைய செயல்பாடு என்ன, அது போதும். ஆனால் நிற்க வேண்டிய இடம் நியூட்ரானில் நிற்கின்ற போது ஒரு உள்ளொளி பயணம் கண்டிப்பாக இருக்கும். இப்ப நமக்கு ஒரு இன்சைட் ஒன்று வர வேண்டும் என்றால் நம்ம ஒரு கண்டிஷன் பிரெயின் கண்டிஷன்ல, நாலேஜ் கூட கண்டிஷன்ல இருக்கு. அப்போ கண்டிஷன்ல இருந்து தான் நான் அன்கண்டிஷனலுக்கு போக முடியும். ஆனால் அன்கண்டிஷனலுக்கு போயிட்டேன்னா எனக்கு புதுசா வரும். புதுசா ஒன்று விட்டால் என்னுடைய கர்மாவே மாறிவிடும், என்னுடைய செயல்பாடு மாறிவிடும், என்னுடைய நினைப்பு மாறிவிடும், நான் இந்த உலகத்தில் இருக்கின்ற பயண குறிப்பெல்லாம் மாறி, அப்போ உணர்வு நிலையில் இருக்கின்ற போது இந்த அறிகுறி என்ற சொல்லை ஏன்னா எனக்கு சாட் பாக்ஸ்ல அவர் ரத்னா போட்டது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவருக்கு. அப்போ இந்த பயணம் முழுக்க முழுக்க நம்மளை புரட்டி போட்டுவிடும். அப்போ ஒரு நெறியில் நான் நிற்க வேண்டும் என்றால் நான் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த அறிகுறி என்றதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நடுவில் வருகின்ற இந்த நேர்மை ஒன்றி அந்த தரியில் நிற்கின்ற ஒரு நிலைக்கு நான் வர முடியும். நமக்குள் ஒரு செரியணும் அப்படின்றது இந்த இடத்துல அறிவாகத்தான் நான் பாக்குறேன். அது இவரு சொல்லியிருப்பாரு, எனக்கு அந்த அளவுக்கு விளங்கி கொள்ள முடியவில்லை, சரியாகத்தான் சொல்கிறேன் என்று நான் கருதி கொள்கிறேன். அப்போ குறி என்பது அறிகின்றது போய் அறிந்த குறியாக அறிகுறியாக மாறும் அப்படிங்கிற ஒரு இடத்தில் இந்த வளர்க்கும் கூடலுமாமே அப்படின்றது அதுவாகவே நிகழும். கூடலும் என்பது நாம் கூடுவதல்ல, அதுவாகவே நிகழ்கின்ற ஒரு இடத்தில் இது அத்தனையுமே ஒரு உள்ளொளி பயணமாகத்தான் போய் சென்று முடியும். அனுபவம் என்பது ஒரு புதிநிலை. அனுபவம் புதினமாக இருக்க வேண்டும் என்றால் அது லைவில் இருக்கின்ற போதுதான் அது முடியும். லைவ் என்பது கண்டிஷனில் இல்லை. கண்டிஷன் என்பது ஒருவேளை அது செருக்காக கூட போய் முடியும். செருக்கில்லாத ஒரு நிலைக்கு அந்த லைவ் என்பது இருக்கும். ஏனென்றால் லைவ் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. விழிப்புணர்வு என்பது எல்லோருக்கும் பொதுவானது. எனக்கான விழிப்புணர்வு என்று இல்லை, எல்லோருக்குமானதுதான் விழிப்புணர்வு. அப்போ உணர்வில் நிற்கின்ற ஒரு இடத்தில் வந்துவிட்டால் நான் விழிப்புணர்வை தொட்டுவிட முடியும். உணர்வு நிலையில் இருந்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் தெளிந்த அந்த கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லக்கூடிய விழிப்புணர்வு பொதுவான ஒரு உணர்வு நிலையில் பார்க்கின்ற போது எல்லாம் அழிந்து போகிறது, செருக்கு உட்பட, நான் உட்பட. நான் என்ற சொல்லே கடவுள் மட்டும்தான் சொல்லலாம் என்று ஒரு இடத்தில் நான் படித்த போது அதிர்ந்து போனேன். அப்ப நாமெல்லாம் நான் என்று சொல்லுவதற்கு அருகதி இல்லை. ஏனென்றால் ஏன் நான் என்று அவர் சொல்கின்ற இடத்துல அவர் போய் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தால், நேரம் காலத்துக்கு உட்பட்டவங்க நாம. எதுவுமே நேரம் சரியாக இருந்தால்தான். கடுகு சரியாக போட வேண்டும், சரியான தாளிப்பு நிலைக்கு வருகின்ற போது அடுத்தடுத்தது போட வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் செய்தால்தான் அது சரி. ஆனால் அந்த நேரத்தையே சரியாக செய்யக்கூடியவர் கடவுள் மட்டும்தான். நேரத்தை புரட்டி போட்டால் எது வேணா பண்ண முடியும். ஒரு செடி மரமாக வேண்டும் என்றால் நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. ஆனால் திடீரென்று ஒரு செடியை மரமாக்க முடியும் என்றால் அந்த நேரத்தினுடைய நிலையில் கடந்த நிலையில் அந்த இறைநிலையில் இருக்கின்ற ஒருவர் செய்துவிட முடியும். அது மிராக்கல். சோ எப்பொழுதும் போல புரிதலும் அறிதலும் உணர்தலும் என்பது போய் தெளிதலும் என்ற நிலைக்கு நாம் வருகின்ற போது அது நம்மளையும் புரட்டி போட்டு விடும் என்று சொல்லிக்கொண்டு நன்றி கலந்த வணக்கங்கள் அனைவருக்கும்.
நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி. புதிய பார்வையா ரொம்ப ஆழமான பார்வையை கொண்டு வந்தீங்க. அந்த நியூட்ரான நமக்குள்ள இருக்க ஒவ்வொரு செல்ல இருக்க நியூட்ரான முழுமையா பார்க்குற விஷயம்லாம் அம் பெரிய விஷயமா தான் எனக்கு படுது. அது மாரி அன்கண்டிஷனலா இருக்கிற விஷயம், அன்லிமிட்டடா இருக்கிற விஷயத்துல பத்தி நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையா இருந்ததுங்க. மிக்க நன்றி. வாங்கய்யா, உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா வாங்கய்யா. நன்றிங்கய்யா. வாங்க பிரணவன் சரி. ஐயா. வணக்கம் ஐயா. இது வந்து சுந்தரர் பெருமானோட தேவாரம். ஏன்னா யோக நெறினாலே சுந்தரரை சொல்றது அப்படிங்கிறது ஒரு இயல்பான மரபு. அதுல வந்து அவர் வந்து கொடுமுடியில பாடின அருளின ஒரு திருமுறை இது. மற்று பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் மற்று பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூர் பாண்டி கொடுமுடி சீர்கரையூர் பாண்டி கொடுமுடி ஏத்தும் சீர்கரையூர் பாண்டி கொடுமுடி தொழுதேத்தும் கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூர் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் உன்னை நான் மறக்கினும் நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே மற்று பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூர் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நமச்சிவாயவே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. அற்புதம். ஆனா நீங்க பொறுமையா காத்திருந்து பண்றீங்க. உங்க பொறுமைக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாங்களா நேரம் கருதி? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.